வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். இன்பமும் வேதனையும் ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து ஒரு பகுதியை பார்ப்போம். உன்னால் துன்பத்தை துணிவோடு பொறுமையோடு இறைவனுடைய அருளில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடியுமானால் துன்பம் வரும்பொழுது அதை தவிர்க்க முயலாமல் எல்லா பொருட்களின் நடுப்பகுதியாக உள்ள ஒளி பொருந்திய உண்மையை மாறாத களிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்னும் உறுதியுடனும் ஆர்வத்துடனும் அதனுட்புகுந்து அந்த ஆனந்த அனுபவத்தை பெறுவாயானால் மன நிறைவை தரும், திருப்தியை தரும். பல ஆன்ம அனுபவங்களை விட அது அதிக நேரான குறுக்கு வழியாக இருக்கும். ஸ்ரீ அன்னை சொல்றாங்க, நான் பூலநின்பத்தை பற்றி பேசவில்லை. ஏனெனில் பூலநின்பம் எப்பொழுதும் கிட்டத்தட்ட முற்றிலுமாக இந்த ஆழ்ந்த தெய்வீக ஆனந்தத்தை புறக்கணித்தே அதை விட்டு ஓடுகிறது. புலனின்பம் ஏமாற்றுகின்ற வக்கரித்த வேடம். அது நம்மை நமது லட்சியத்திலிருந்து திசை திருப்புகிறது. ஆகவே நிச்சயமாக நாம் அதை நாடக்கூடாது. புலனின்பம் நம்மை ஆவியாக்குகிறது. அது நம்மை ஏமாற்றுகிறது, வழி விலகி போக செய்கிறது. வேதனை அதை தாங்கிக் கொள்ளவும் நம்மை நசுகுகின்ற, அதை எதிர்த்து நிற்கவும் நம்மை ஒருமுனைப்பட செய்கிறது. அதனால் அது நம்மை ஓர் ஆழ்ந்த உண்மைக்கு இழுத்து வருகிறது. வேதனை ஏற்படும் போதுதான் ஒருவன் அதிக எளிதாக உண்மையான பலத்தை மீண்டும் கண்டுபிடிக்கிறான். அவன் பலம் அடைகின்றான். வேதனை ஏற்படும் பொழுதுதான் ஒருவன் அதிக எளிதாக உண்மையான நம்பிக்கையை மீண்டும் கண்டுபிடிக்கின்றான். எல்லா வேதனைகளையும் கடந்த ஒன்றில், எல்லா வேதனைகளும் அப்பால் உள்ள ஒன்றில் நம்பிக்கை. நமக்கு அடிகள் விழுவதற்கு காரணம், என் மீது அன்பு கொண்ட பரமனே, என்னை அடி. இப்பொழுது நீ என்னை அடிக்கவில்லையானால் உனக்கு என் மீது அன்பு இல்லை என்பதையே அது காட்டும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாரு. தெய்வீக பூரணத்தை அடைய விரும்பும் அனைவரும் இறைவன் தன்னுடைய எல்லையற்ற அன்பினாலும் அருளினாலும் நமக்கு கொடுக்கும் அடிகளே நம்மை முன்னேற செய்வதற்கு மிக நிச்சயமான, மிக விரைவான வழி என்பதை அறிவார்கள். ஸ்ரீ அன்னை சொல்வாங்க, உன்னை எவ்வளோ தூரம் கஷ்டம் அழுத்துதோ அந்த அளவுக்கு உனக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு அதிகப்படும் என்று. அதற்கு மாறாக சாதாரண மனிதர்கள் எப்பொழுதும் கஷ்டமில்லாத சுகமான வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்கும்படியே இறைவனை கேட்பார்கள். தங்களுடைய சொந்த திருப்தி ஒவ்வொன்றிலும் அவர்கள் தெய்வ அருளை காண்பார்கள். மாறாக வாழ்க்கையில் துக்கமும் துரதுஷ்டமும் ஏற்பட்டால் அவர்கள் குறைப்பட்டு கொள்வார்கள். இறைவா, உனக்கு என் மீது அன்பு இல்லை என்று சொல்வார்கள். இந்த முதிர்ச்சி அடையாத அறிவற்ற மனப்பான்மைக்கு எதிர்மறையாக ஸ்ரீ அரவிந்த தெய்வ காதலனிடம் அடி, பலமாக அடி. உனக்கு என் மீது எவ்வளவு தீவிரமான அன்பு உள்ளது என்பதை நான் உணரட்டும் என்கிறார் ஸ்ரீ பகவான் அரவிந்தர். ஸ்ரீ அன்னையை இறைவனது சக்தியின்றி நானாகவே ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்க முயற்சி செய்யும் பொழுது ஏதோ ஒன்று எனக்கு சக்தி இருப்பதாக நம்புகிறது. அப்பொழுது என்ன செய்வது? ஆம், உண்மை நேர்மையாக இருப்பது மிகவும் கடினம். அதனால் தான் அடிமேல் அடி விழுகிறது. சில சமயம் பயங்கரமாக அடியாகவும் இருக்கிறது. அதாவது அடின்றது கஷ்டம். ஏனென்றால் அது ஒன்றுதான் உன்னுடைய மடமையை தகர்க்கின்றது. பெரும் நாசங்கள் ஏற்படுவது இதனால் தான். மிகவும் இக்கட்டான நிலைமை ஏற்படும் போதுதான், ஏதாவது உன்னை மிக ஆழமாக பாதிக்கும் போது தான் உன்னுடைய மடமை சிறிது உருகுகிறது.
ஆனால் நீ சொல்வது போல் ஏதோ ஒன்று உருகும்போது வேறு சிறிதாக ஒன்று இன்னும் உள்ளே இருக்கத்தான் செய்கிறது. அதனால்தான் நீண்ட காலத்திற்கு அடி தொடர வேண்டியதிருக்கிறது. உனது ஜீவனின் ஆழங்களிலிருந்தே நீ ஒன்றுமே இல்லை. உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ என்று ஒருவன் இல்லவே இல்லை. இறைவனின் உணர்வும் அருளும் இல்லாமல் தனியாக என்று ஒரு ஆள் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் எத்தனை அடிகள் தேவைப்படுகின்றன. எப்பொழுதும் இந்த உண்மை நீ உணர்ந்து கொள்கின்றாயோ அக்கணமே அடிகள் நின்றுவிடும், எல்லா கஷ்டங்களும் போய்விடும். ஆனால் முழுமையாக அதை உணர வேண்டும். உன்னிடம் எதுவும் இந்த உண்மையை எதிர்த்து நிற்கக்கூடாது. அதற்கு நீண்ட காலம் ஆகும் என்று ஸ்ரீ அன்னையின் உரையில் கூறப்பட்டிருக்கின்றன.